ஓம் சாந்தி. அனைத்து பக்த கோடிகளுக்கு, ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு மகான் கிட்ட போனார். போய் கடவுள் யாரு அப்படின்னு கேட்டார். ஹூ இஸ் காட்? அப்போ அந்த மகான் சொன்னாரா, காட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் லைட். இறைவன் ஒரு சிறு ஒளி வடிவமானவர் அப்படின்னு சொன்னார். அந்த சயின்டிஸ்டுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. கடவுள் யாருங்கிறத பற்றி இவ்வளோ தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. கடவுள் ஒரு ஒளி, அதுவும் எ பாயிண்ட் ஆஃப் லைட், ஒரு சின்ன புள்ளி வடிவ ஒளி. அது அவருக்கு கரெக்டாக புரிஞ்சிடுச்சு. ஓ, கடவுள் ஒரு ஒளியா, அதுவும் ஒரு புள்ளி வடிவ ஒளியா அப்படின்னு அந்த சயின்டிஸ்டுக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சா? கடவுள் ஒரு புள்ளி வடிவ ஒளி. அது எப்படி அவருக்கு மட்டும் புரிஞ்சது தெரியுமா? ஏன்னா அவர் சயின்டிஸ்ட். அப்போ நமக்கெல்லாம் புரியாதா? நமக்கும் புரியும். அவருக்கு ஏன் புரிஞ்சதுன்னா, அவர் இந்த அறிவியலில் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இந்த உலகமே எதனால் ஆனது நமக்கு தெரியும். இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் 5 தத்துவங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நமக்கு தெரியும். அதில் எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாலும் அதை பார்த்தீங்கன்னா அது சின்ன ஒரு இம்மினால் தான் ஆனது. உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ கடலளவு தண்ணி இருக்குது நமக்கு. நீங்கள் கடலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது. அது தண்ணி துளிகளால் ஆனது தான் அவ்வளோ கடல். இப்போ ஒரு துளிகளாக சேர்ந்து கடலாக மாறுது. ஒரு துளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த துளியை நீங்கள் ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க, மாலிக்யூல். ஒரு மூலக்கூறு நமக்கெல்லாம் தெரியும். H2O, 2 ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தால் ஒரு தண்ணியினுடைய மூலக்கூறு, தண்ணியினுடைய ஒரு இம்மின்னு சொல்லலாம். அந்த இம்மியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு துளி. அந்த துளிகளெல்லாம் ஒன்று சேரும்போது தான் நதி, கடல் எல்லாமே ஆகுது. ஸோ அந்த ஒரு மூலக்கூறில் எடுத்துட்டா கூட அந்த அணுக்கள் இருக்குது. 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் அணுன்னு சொல்கிறோம். அதில் ஒரு அணு எடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த காலத்தில் அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு, அணுவை பிளக்கலாம்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு அணுவை எடுத்துட்டா கூட அந்த அணுவுக்குள்ளே நிறைய 200 விதமான சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சின்ன சின்ன துகள்கள். அந்த துகள்களால் ஆனது ஒரு அணு. அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு மாலிக்யூல், அப்படின்னா மூலக்கூறு. அந்த மூலக்கூறெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு ஒரு பொருள் உருவாகும். ஒரு துளி தண்ணியோ ஒரு டிராப், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட்டியான ஒரு பொருள் அந்த மாதிரி உருவாகும். அப்போது அந்த சின்ன புள்ளி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 5 தத்துவங்கள் கண்ணால் காணக்கூடிய எல்லாமே ஒரு சின்ன புள்ளி தான். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தண்ணி உருவாயிருக்கு, காற்று உருவாயிருக்கு, நெருப்பு உருவாயிருக்கு, பூமி உருவாயிருக்கு. எல்லாமே அதனுடைய மைன்யூட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி தான். அவருக்கு இறைவன் ஒரு புள்ளின்னு அவருக்கு கேட்ச் ஆகிடுச்சு, ஃபயரே ஆயிடுச்சு சொல்லப்போனால். அந்த மாதிரி உண்மையிலேயே இறைவனுடைய உருவம் என்ன, இறைவன் எந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒளி. எந்த மாதிரி ஒளி? நாம் தீப ஏற்றி வைக்கிறோமே அந்த மாதிரி ஒளி அல்ல. கேண்டல் பற்றி வைக்கிறோமே அந்த மாதிரி ஒளி அல்ல. சூரியன் பிரகாசிக்குது அந்த மாதிரி ஒளி அல்ல. நிலா வெளிச்சம் வீசுது அந்த மாதிரி ஒளியும் அல்ல. அப்போ எந்த மாதிரி ஒளி? அவர் ஒரு ஆன்மீக ஒளி. ஆன்மீக ஒளின்னா கூட மிக 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 நுண்மையான ஒரு ஒளி. அந்த ஒளியானவர் பக்தி தொடங்கக்கூடிய காலத்தில் ஆரம்பத்தில் பக்தியை தொடங்கினது யாருன்னா
விக்ரமாதித்த மகாராஜான்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பக்தி தொடங்கக்கூடிய சமயத்தில் அந்த விக்ரமாதித்தருக்கு வந்து ஒரு ஒளி பிழம்பு வந்து காட்சியாக தெரியுது. அந்த ஒளி பிழம்பை தான் வந்து ஒரு சிவலிங்கமாக ஆரம்பத்தில் முதல் கோயில், இன்னைக்கு உலகத்தில் லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கு. அதில் முதல்ல கட்டின கோயில் எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு. குஜராத்தில் அரபிக்கடல் கரையில் இருக்கக்கூடிய சோமநாத் கோயில் தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கட்டின கோயில். அந்த கோயிலில் வைரத்தினால சிவலிங்கம் பண்ணி அந்த ஒளி மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஈடுபாடு. அதுக்கு பிரேம பக்தின்னு சொல்லி பேர். அன்பான பக்தி, அளவு கடந்த அன்பு அந்த இறைவன் பார்க்க. அதனால அவர் வந்து இப்போதான் நாம் வச்ச மாதிரி சாதாரண கல்லை சிவலிங்கமாக அவர் வைக்கல, தங்கத்தை சிவலிங்கமாக வைக்கல, வைரத்தை சிவலிங்கமாக வச்சார். வச்சு ஆரம்ப அந்த பக்தி வந்து தொடங்கப்பட்டது. அப்படி அது இறைவனுடைய வடிவம். கடவுள் எந்த வடிவத்தில் எந்த உருவத்தில் இருக்கிறாரு? ஒளி உருவம். அப்படி எந்த மாதிரி ஒளின்னா, நாம் சொன்னோமே அணுவை காட்டிலும் சின்ன மிகச்சிறிய புள்ளி வடிவ ஒளி. ஆனால் அந்த ஒளி வந்து சைத்தன்ய ஒளி. இறைவனுக்கு வந்து அன்பு, கருணை, எல்லா குணங்கள், ஞானம், சக்தி நிரம்பி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஒளி தான் இறைவன், காட். அந்த ஒளியை வந்து நம்ம சின்ன ஒளியை எப்படி பூஜை பண்றது? சின்ன ஒளியை பூஜை பண்ண முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு புலப்படாத ஒளி. அது கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஆரம்பத்தில் வந்து அந்த சிவலிங்கமாக வைரத்தினால பண்ணாரு. பின்ன காலப்போக்கில் வந்து காலம் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு காலம் வந்த பிறகு சாதாரணமாக நம்ம கருப்பு நிற கல்லை வச்சு சிவலிங்கமாக வச்சிருக்கிறோம். அது லிங்கம் என்றாலே அடையாளம். சிவலிங்கம் என்ன? சிவனுடைய அடையாளம். அந்த ஒளி, பாயிண்ட் ஆஃப் லைட், அந்த ஒளி தான் சிவன். இப்போ சிவன் என்பது அந்த மிக 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 நுண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை குறிக்கக்கூடிய விஷயம். இப்போ காட் இஸ் லைட்னு சொல்லி உலகத்தில் கூட எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லா மதத்திலையும் கடவுள் ஒளிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. நாம் எல்லாருமே கடவுள் ஒளிங்கிறத ஏற்றுக்கிறோம். அதனால ஒளி வடிவமான கல்லை வச்சிருக்கிறோம், சிவலிங்கம் இப்படி வச்சு நாம் பூஜை பண்ணுறோம். அது கூட சில ஊரில் சின்ன சிவலிங்கம், சில ஊரில் பெரிய சிவலிங்கம். அது ஏன் அந்த மாதிரின்னா, அந்த ஊரில் பெரிய கல் கிடைச்சிருக்கும், அந்த இன்னொரு ஊரில் சின்ன கல் தான் கிடைச்சிருக்கும், அவ்வளோதான். அதில் வேற எந்த விஷயமும் வித்தியாசம் கிடையாது. பட் கடவுள் ஒரு சின்ன ஒளி, கண்ணுக்கு புலப்படாத ஒரு சின்ன ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளியை வந்து நாம், ஒளி என்றாலே ஓவல் ஷேப்பில் வரும். தீபம் ஏற்றினாலும் கேண்டல் பற்ற வச்சாலும் ஓவல் ஷேப்பில் வரும் இல்லைங்களா? அதனால அந்த ஓவல் ஷேப்பில் அப்படின்னா சிவலிங்க வடிவம். அந்த வடிவத்தில் நாம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி மற்ற மதங்களில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களிலேயும் உலகத்தில் எவ்வளோ மதங்கள் இருந்தாலும் சரி, எல்லா மதத்திலையும் கடவுள் ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கூட பல கோயில்கள், சிவ கோயில்களெல்லாம் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி, முஸ்லீம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஜ் யாத்திரை போகும்பொழுது அங்கே கூட அந்த ஒளி வடிவமான அந்த வடிவம் இருக்குது. நாம் அதை வந்து மக்கேஸ்வரன் சொல்லுவோம், மக்கேஸ்வரா. அது இல்லாமல் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, காட் இஸ் லைட். அதாவது அல்லாஹ் நூர் ஹேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நூறுன்னா லைட். இப்போ இறைவன் பிரகாசமாக ஒளியாக இருக்கிறாருன்னு சொல்லி முஸ்லீம்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸில் வந்து இறைவன் ஒளி வடிவானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும், நானே ஒளியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீக்கிய மதத்தில் கூட அவங்க வந்து ஏக் ஓங்கார், கடவுள் ஒருவர் ஓங்கார வடிவத்தில், ஒளி வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பானில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புத்த மதக்காரங்க இருந்தால் கூட ஒரு 3 அடி ஸ்டாண்ட் ஒன்று வச்சு, ஸ்டாண்டுக்கு மேலே சிவப்பு நிற சிவலிங்க வடிவத்தை ஒரு கல்லை வச்சு தான் தியானம் செய்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த ஒளி வடிவான இறைவனை நினைச்சு தான் தியானம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் கடவுள் ஒளிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே கடவுள் ஒளி தான். பட் எந்த மாதிரி ஒளி? நாம பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூலமான ஒளி அல்ல, ஸ்தூலமான கல் அல்ல. அவர் வந்து அதி சூக்ஷ்மமான, அப்படின்னா நுண்மையிலும் நுண்மையான ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளிக்குள்ள உணர்வுகள் இருக்கு, சக்திகள் இருக்கு. அவர் வந்து அன்பு கடல், அவ்வளோ அன்பு அந்த ஒளிக்குள்ள அடங்கி இருக்கு. அன்பு கடலாக இருக்கின்றாய், பக்தர்களுடைய பாட்டு கூட இருக்குது.
நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீங்க, உங்களுடைய அன்பில் ஒரு துளிக்கு நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு பக்தர்கள் வந்து பாடுறாங்க. அப்பேற்பட்ட அன்பு கடலானவர் இறைவன், ஆனந்த கடலானவர் இறைவன், சர்வசக்திவானாக இருக்கக்கூடியவர் இறைவன். ஆனால் ஒரு சின்ன ஒளியாக தான் இருக்கிறார். அந்த ஒளி வடிவான இறைவன், அவருக்குள்ளே அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கு. அவர் நமக்கு என்ன ஆகணும், நாம ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளே இறைவா அப்படின்னு கூப்பிடுறோமே, அவரையே நம்ம நினைச்சிட்டு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சிட்டு இருக்கிறேன்னு எத்தனையோ பக்தர்கள் சொல்றாங்களே. அப்படி எதுக்கு நீங்க அவரை அவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கு என்ன ஆகணும்? கடவுள் உங்களுக்கு என்ன ஆகணும்? கடவுள் நமக்கு யாரு? கடவுளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு? நாம சொல்றோம் பரமபிதா பரமாத்மா சொல்றோம். பரமபிதா, பரமபிதா, பிதா என்றாலே தந்தை. இப்போ பரமாத்மா நம்முடைய பிதா, நம்முடைய தந்தை. அதனால்தான் தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்றோம். ஸோ பரமாத்மா நம்முடைய தாயாக தந்தையாக விளங்கக்கூடியவர், அவர் நம்முடைய தந்தை. இப்போ வீட்டில் தந்தை மகன் இருக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சிலர் பார்க்கும்போது ஒரே மாதிரி கூட தெரிவாங்க. ஒரு அம்மாவும் மகளும் ஒரே மாதிரி கூட இருப்பாங்க. அதே மாதிரி பரமாத்மாவும் அந்த பரமாத்மாவுடைய குழந்தைகளாகிய நாமும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அவர் ஒரு சின்ன ஒளி, அதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் கூட ஒரு ஒளி தான். இந்த உடம்பை இயக்கக்கூடியது உயிர் இல்லைங்களா? உயிரும் உடலும் சேர்ந்தாதான் மனிதன் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த உயிர் தான் இந்த உடம்பை இயக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த உயிர் தான் நாம. நான் என்றாலே அந்த உயிரை குறிக்கிறது, உடம்பை குறிக்கிறது இல்லை. இந்த உடம்பை நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய உடல்னு சொல்றோம். இப்போ இந்த உடல் என்னுடையது தான். அப்போ நான் யாரு? நான் என்பது இந்த உடம்பை இயக்கக்கூடிய உயிர், ஆன்மா. ஆத்மா, அந்த உயிர் இந்த உடம்புல எந்த இடத்துல இருக்கு? ஆத்மா இந்த உடம்புல எந்த இடத்துல இருக்கு? திலகம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. திலகம் வைக்கக்கூடிய இடத்துல இரு புருவங்களுக்கு இடையில இந்த நெற்றியின் மத்தியில வந்து உயிர், அது ஆத்மாங்கிறது இருக்கு. ஆத்மா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒளியாக இருக்கு. பரமாத்மா எப்படி ஒரு சின்ன ஒளியாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மா கூட ஒரு சின்ன ஒளியாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த திலகம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒளியாக இருக்கிறோம். அந்த ஒளி இந்த கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதனால நாம அதனுடைய அடையாளமாக இந்த நெற்றியில ஆத்மா இருக்குதுங்கிறதுக்காக தான் அங்கே நாம் ஒரு பொட்டு வைக்கிறோம். பொட்டுனாலே ஒரு புள்ளி, பிந்தி அல்லது பிந்து. அங்கே இந்த பிந்தி வைப்பதற்கு காரணம் என்ன? ஆத்மா ஒரு பிந்துவாக இருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்காக. அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிந்து தான், என் புள்ளி தான், என் பாயிண்ட் ஆஃப் லைட். ஆத்மாவும் பாயிண்ட் ஆஃப் லைட், பரமாத்மாவும் பாயிண்ட் ஆஃப் லைட். இது நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆத்மாக்கள் தான். உங்களோட ஆத்மாவுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த பிறவில ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அடுத்த பிறவில இன்னொரு மதத்தில் போய் பிறக்கலாம். இந்த பிறவில ஒரு ஜாதியில் இருக்கக்கூடியவர் அடுத்த பிறவில வேற ஜாதியில் கூட பிறக்கலாம். அதான் இந்த பிறவில ஆணா இருக்கக்கூடியவங்க அடுத்த பிறவில பெண்ணாகவும் பிறக்கலாம். அப்படி ஆத்மாவுக்கு ஜாதி மதம் இனம் மொழி பணக்கார ஏழை படித்தவன் படிக்காதவன் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருமே ஆத்மாக்கள். நாம் எல்லோருமே ஆத்மாக்கள், ஒளிகள். நம்ம இந்த உடம்பை இயக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை, அவர் தான் பரமபிதா பரமாத்மா. பரமாத்மா வந்து அவர் ஒரு புள்ளி. பரமாத்மா மாதிரியே நாம் இருக்கிறோம். பரமாத்மா ஒரு ஒளி, நாமளும் ஒரு ஒளி. அவர் சின்ன புள்ளியா இருக்கிறாரு, நாமளும் சின்ன புள்ளியா இருக்கிறோம். அந்த பரமாத்மா ஒளி வடிவானவர். அவர் எங்க இருக்கிறார்? வேர் இஸ் காட்? கடவுளுடைய பெயர் வந்து சிவன், நமக்கு தெரியும். சிவன் என்றாலே கல்யாணக்காரி, நன்மை செய்பவர், எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடிய இறைவன். அவர் எங்க இருக்கிறாரு? வேர் இஸ் காட்? கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? சிலர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரும்பாங்க, சிலர் கடவுள் எனக்குள்ளேயே இருக்கிறாரும்பாங்க, சிலர் வந்து கடவுள் பல அவதாரம் எடுத்து வருகிறார். கச்சவதாரம், மச்சவதாரம், வராகன அவதாரம், பாம்பு அவதாரம், பள்ளி அவதாரம், பலவிதமான அவதாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையிலேயே பரமாத்மா எங்க இருக்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாருமே கடவுளே மேலே பார்க்கிறோம். கடவுளே மேலே பார்க்க நாம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி கடவுளே அவங்க கண்ணு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ மேலே இருக்கிறாரு. அது ஹிந்தியில ஊப்பர் வாலான்னு கூட சொல்லியிருக்காங்க. ஊப்பர் வாலான்னா மேலே இருக்கக்கூடியவர். அந்த மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் எங்கேயும் மேலே இருக்கிற மாதிரி இல்லை தெரியுது. பட் மேலே என்ன இருக்கு? நாம வானத்தை பார்க்குறோம்,
நைட்டில் வந்து நீங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு மேலே மேலே போனால் என்ன இருக்குது யாருக்குமே தெரியல. ஆனால் மேலே கடவுள் இருக்கிறதாக எல்லா மதத்துலேயும் நாம் என்ன சொல்கிறோம், பரலோகத்தில் இருக்கும் என் பிதா. அதுவும் கிறிஸ்டின்காரங்க பரலோகத்தில் இருக்கும் பிதாவேன்னு சொன்னாங்க. முஸ்லீம்காரங்க 7வது வானத்தில் இறைவன் இருக்கிறார்னு சொல்கிறாங்க. நாம கூட அந்த மேலே இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்படி கடவுள் எங்கேயும் மேலே இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்க. மேலே என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 உலகங்கள் இருக்கு. இது நாம் இருக்கக்கூடிய பூலோகம், இது பஞ்சபூதங்களாலான உலகம், இது யூனிவர்சல், இது நமக்கு தெரியும். இந்த யூனிவர்ஸ் இந்த பஞ்சபூதங்களால், இந்த யூனிவர்ஸை தாண்டி மேலே மேலே போனீங்கன்னா பால் வழிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலக்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா 2வது உலகம் இருக்கு. அதுதான் சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சூக்ஷ்ம உலகம், அங்கே சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்ற சூக்ஷ்ம தேவதைகள். அந்த சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உலகத்தை தாண்டி போனால் 3வது உலகம், அதுதான் பரலோகம் அல்லது சிவலோகம். இப்போ சிவன் இருக்கக்கூடிய இடம் வந்து மேலே 3வது உலகம், அதுதான் சிவலோகம். அது எப்படி இருக்குன்னா அது செம்பொன் நிறமாக இருக்கு. இங்கே வந்து இந்த 5 தத்துவங்கள் இருக்கிற மாதிரி அங்கே 6வது தத்துவம் இருக்கு. அதுக்கு ஒளி தத்துவம் என்று பெயர். பிரம்ம என்ற தத்துவம், பிரம்ம BRAHM, பிரம்ம தத்துவத்தினாலானது அந்த ஒளி உலகம். அதுதான் நம்முடைய மகான்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய சாது சன்னியாசிகள் எல்லாம் வந்து அவங்க தவம் செய்யும் பொழுது அந்த ஒளி இவங்களுடைய 3வது கண்ணுக்கு, அதாவது அவங்களுடைய ஞான திருஷ்டிக்கு தெரியுது. அந்த ஒளியை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னா அந்த ஒளியை தான் இறைவன் நினைச்சிட்டாங்க. அந்த ஒளி வடிவான இடம் இருக்கு, அந்த பிரம்ம தத்துவம் என்ற இடம், அது பிரம்மம், அதுதான் நான் நினைச்சு, அதாவது அதுதான் இறைவன், அதுலேருந்து தான் நான் உருவாகி வந்திருக்கிறேன், அது அகம் பிரம்மஸ்மின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே விஷயம் கொஞ்சம் வேறையா இருக்கு. என்னன்னா அந்த ஒளி தத்துவத்தில் இறைவன் ஒளி வடிவானவர் இருக்கிறார். அந்த ஒளி தத்துவம் என்பது நம்முடைய இடம், 3வது உலகம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். நாம் எல்லோருமே கூட ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறோமோ நாம் எல்லோருமே ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம். அந்த 3வது உலகத்தில் தான் இருந்தோம். அங்கே நாம் எல்லாருமே ஒளி வடிவமாக இருந்தோம். சின்ன 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 புள்ளியாக ஒளியாக பரலோகத்தில் இருந்தோம். அங்கே இருந்ததை இந்த பூலோகத்தில் நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாம் எல்லாருமே இன்னைக்கு பூலோகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய நடிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் எல்லாருமே திரும்பி அங்கே தான் போய் சேரணும். அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம், அங்கே தான் போய் சேரணும். அதனால தான் என்ன சொல்றாங்க, யாராவது இறந்த உடனே மேலே போயிட்டாரு, கடவுள்கிட்ட போயிட்டாரு, இறைவனடி சேர்ந்தாருன்னு சொல்றாங்க. உடம்பு மண்ணுக்குள்ளதான் போயிடுச்சு. ஆனா மேலே போனது எது? உயிர், ஏன் ஆத்மா. ஆத்மா மேலே இப்ப எதுவுமே ஆத்மா போகாது. கடைசியில எல்லாருமே அவங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு பரமாத்மா கிட்ட போறோம். அங்க இருந்தது நாம் எல்லாருமே வந்தோம். ஒரு காலத்துல நாம் எல்லாருமே அங்கே இருந்தோம். இந்த பூமி சுத்தமான உலகமா இருந்தது. ஆரம்பத்துல கொஞ்சம் ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்ப இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது. முதல்ல தேவதைகள் இந்த பூமியை ஆட்சி பண்ணுவாங்க. அது நம்முடைய பாரத தேசம் தேவதைகளால ஆட்சி செய்யப்பட்டது. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய ஆட்சி நடக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீ ராமாசுர சீதாவுடைய ஆட்சி நடக்கும். அந்த மாதிரி 33 கோடி தேவதைகளுடைய ஆட்சி முதல்ல ஆரம்பத்தில் நம்முடைய தேசத்தில் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாம மார்க்கம்னா அசுத்த மார்க்கம். தேவதைகள் அசுத்தம் அடைந்து விட்டார்கள். அதனால்தான் நீங்க கோயிலில் கோபுரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமான அந்த சிலைகள் எல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. அது என்ன காரணம்னா தேவதைகள் அசுத்தம் அடைந்து விட்டார்கள், வாம மார்க்கத்தில் சென்று விட்டார்கள் என்ற அர்த்தம். அப்படி தேவதைகள் அசுத்தம் அடைந்து சாதாரண மனிதர்கள் ஆயிட்டாங்க, பக்தர்கள் ஆயிட்டாங்க. பூஜைக்குரிய மனிதன் பூஜாரி ஆயிட்டான். தேவதையாக இருந்த மனிதன் பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது பூஜாரியாக அந்த தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். பூஜையில் கூட ஆரம்பத்தில் சிவபக்தி நடக்கும். நாளாக மற்ற தேவதைகள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காலம் ரொம்ப கடைசி ஆகும் பொழுது எல்லாத்தையுமே கடவுள்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் காட். அந்த 5 தத்துவங்கள் எல்லாம் கூட கடவுள்னு வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அஃப்கோர்ஸ் 5 தத்துவங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இருந்தாலும் கூட கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் தான். அவர் வந்து ஒளி வடிவமாக மேலே பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து நாம முதல்ல கொஞ்சம் பேர் வந்தோம். அப்ப இந்த பூமியில கொஞ்சம் பேர் இருந்தோம், ஜனத்தொகை கம்மியா இருந்தது. நாளாக மேலே இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது
இங்கே பூமியில் ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் தற்சமயம். மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லோருமே கீழே ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சு பேர் கூட வந்து சேர்ந்துருவாங்க. இந்த பூமியில் ஜனத்தொகையை ஃபுல்லாக ஆயிடுச்சு, இப்போ ஆல்ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடியவங்களை வந்து சேர்ந்த பிறகு இந்த பூமி ஃபுல் ஆகிடும். இப்போ இந்த பூமி எத்தம் ஃபுல், ஜனத்தொகை நிரம்பிடுச்சு, இடமே இல்லை சொல்லப்போனால். ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனால் ஜனத்தொகை ஜாஸ்தியானால் இயற்கையில் அசுத்தம் அடையும். இயற்கை அசுத்தம் அடைகிறது எல்லாமே மனிதர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு கேரக்டர் டீக்ரேட் ஆகிட்டாங்க, எல்லாம் அசுத்தமாயிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் தீய குணங்கள் எக்கச்சக்கமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு உலகமே வந்து ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த உலகம் மாறி மீண்டும் நல்ல உலகம் வரப்போகிறது. அந்த நல்ல உலகத்திற்கு போகணும் அப்படின்னாக்கா நாம் எல்லோருமே அந்த உண்மையான விஷயங்களை, ஆன்மீக ரகசியங்களை, ஆத்மா பற்றிய முழு ரகசியம், பரமாத்மா பற்றிய முழு ரகசியம், இந்த உலக நாடகத்தை பற்றி முழு ரகசியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சு இறைவனை நினைச்சு அவர்கிட்ட இருந்து முழு சக்தியை நம்ம வாங்கணும். அதுதான் ராஜயோகா தியானம் அப்படின்னு பேர். ராஜயோகா தியானம் நாங்கள் பிரம்மகுமாரிகள் சார்பாக இங்கே வந்து அந்த முன்னாடி ஆர்ச்சிலிருந்து அப்படியே தென்காசி போகக்கூடிய வழியில் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று தியான நிலையம் இருக்குது. யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது ஓப்பனாக இருக்கும். இலவசமாக இந்த ஆன்மீக ரகசியங்கள் பூராமே அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பிரம்மகுமாரிகள் வந்து மிகப்பெரிய ஆன்மீக பல்கலைக்கழகம். அதனுடைய ஒரு கிளை நிலையம் இங்கே அமைஞ்சிருக்கு. அது பக்கத்திலே இருக்குது. நெல்லையப்பர் கோயிலுக்கு நேரம் முன்னாடி தான் இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து அதனுடைய முழு பலனையும் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறந்ததாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேளையில் உங்கள் எல்லாருக்குமே வந்து இறைவனுடைய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த கோயிலுடைய விழா கமிட்டியாருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பிரம்மகுமாரிகள் சார்பில் திரு சிவ மகிமை தலைப்பிட ஒரு அருமையான ஒரு பக்தி சொற்பொழிவை தந்தார்கள். அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் சைவ சித்தாந்த கலாநிதி கவிஞர் முனைவர் கோ கணபதி சுப்ரம் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள்.